அனைத்து நற்பலன்களையும் தரும் 6ஆம் படை வீடு திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார். பொல்லாப்பிள்ளையார் சிதம்பரத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது திருநாரையூர் என்னும் திருத்தலம். இந்த திருத்தலத்தின் இறைவனின் திருநாமம் ஸ்ரீ சௌந்தரேஸ்வரர். அம்பாள் ஸ்ரீ திரிபுர சுந்தரி. இங்கு ஆட்சி புரியும் பிள்ளையாருக்கு பொல்லாப்பிள்ளையார் என்று பெயர். இவரை வணங்க அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும். 6ஆம் படை வீடு திருநாரையூரில் இருக்கிறது. இந்த தலத்தில் பொல்லாப்பிள்ளையார் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். சிற்பியின் ஒளியால் போல்லப்படாமல் சுயம்புவாகத் தோன்றியவர். புராண கதை என்னவென்றால், திருநாரையூரில் உள்ள பொல்லாப்பிள்ளையார் ஆலயத்தில் பூசை செய்து வந்த அனந்தேச சிவாச்சாரியாரின் மகன் நம்பி பிள்ளையாரின் மீது கொண்ட தூய்மையான பக்தியால் சிறுவயதிலேயே அதிசய அனுபவத்தை பெற்றான். அப்பா, பிள்ளையார் பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு விடுவார் என்று தினமும் சொல்லியதால் அதை முழுமையாக நம்பிய நம்பி ஒரு நாள் பூசைக்கு சென்றபோது பிள்ளையார் பிரசாதத்தை உணவாக அருந்த மறந்ததைக் கண்டு மனமுடைந்து கதறினான். நான் தந்ததை சாப்பிடாவிட்டால் நான் செத்துப் போய்விடுவேன் என்று பிள்ளையாரிடம் வேண்டியவுடன் வியப்பாகவே பிள்ளையார் உயிரோடு எழுந்து வந்து நம்பியின் கையில் இருந்த அப்பம், அவல், கொழுக்கட்டை அனைத்தையும் சுவைத்தார். இந்த அருள் காட்சி நம்பிக்கும் பின்னர் அவரின் தந்தைக்கும் நேரில் கிடைத்தது. அந்த நாள் முதல் பிள்ளையார் நம்பியுடன் எப்போதும் நெருக்கமாக இருந்து அவனுக்கு பாடும் ஆற்றலும் பக்தி சக்தியும் அருளினார். இதனால் நம்பியாண்டார் புகழ்நாடெங்கும் பரவியது. சிறப்பு அம்சங்கள்: கோயிலில் ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் நம்பி குரு பூஜை விழா சிறந்த திருமுறை விழாவாக கொண்டாடப்படுகிறது. கோவிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி அவதரித்து வசித்து வந்த இடத்தில் தற்போது சிறிய மண்டபத்தில் ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி சிற்ப வடிவில் உள்ளார். தமிழுக்கு பெரும் தொண்டு செய்தவர் இங்கு எழுந்தருளியிருக்கும் பொல்லாப்பிள்ளையார். எல்லா ஊரிலும் பெரும் தொப்பையுடன் காணப்படும் பிள்ளையார் இங்கே ஒட்டிய வயிற்றுடன் காட்சியளிப்பது அதிசயமான ஒன்று. பக்தர்களின் நலனுக்காகவும் தமிழுக்காகவும் மிகவும் ஓடியாடி உழைத்ததால் தொப்பை கரைந்து வயிறு ஒட்டி பொல்லாப்பிள்ளையாராக காட்சியளிக்கிறார். ஆலய குருக்கள் சொல்வதை கேட்கலாம் வாங்க. வணக்கம், பொல்லாப்பிள்ளையார் நாங்க. இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா 1500 ஆண்டு பழமையானது. எப்படி இப்போ முருகனுக்கு அறுபடை வீடோ அதே மாதிரி இந்த பொல்லாப்பிள்ளையார் கோவில் பார்த்தீங்கன்னா 6 படைகளில் 6ஆம் படை வீடாக உள்ளது பொல்லாப்பிள்ளையார். பொல்லாப்பிள்ளையார்னா உளியால் செதுக்கப்படாத சுயம்பு விநாயகர். நம்பியாண்டார் நம்பி பிறந்த ஊர். நாரைக்கு முக்தி தந்த சௌந்தரேஸ்வரர். 33வது பாடல் பெற்ற தலம் இந்த கோவில். நம்பியாண்டார் நம்பியோட அப்பா தான் அனந்தகேஸ்வரி. அவர் தான் இங்கே வந்து பூஜை பண்ணுறாரு. ஒரு நாள் அவர் சிறு பாலகனாக இருக்கும்போது நம்பியாண்டார் கேட்குறாரு, நெய்வேத்தியம் எங்கப்பா போடுறதுங்க, பிள்ளையார் சாப்பிட்றாருன்னு சொல்லிடுறாரு. அது அவர் மனசுலேயே இருக்குது. ஒரு நாள் அவரோட தகப்பனார் வெளியூர் போகும்போது இவரை கூப்பிட்டு பூஜை பண்ண சொல்கிறாங்க. வந்து பூஜை பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த அபிஷேக அலங்காரம் முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை படைக்கும்போது பிள்ளையார் தன்னுடைய நெய்வேத்தியத்தை எடுத்துக்கல, நான் செஞ்ச பூஜையில் ஏதோ குறை இருக்குன்னு அவர் காலத்தில் முட்டி மோதிக்கிறார். பிள்ளையார் காட்சி கொடுத்து அந்த அமுதை உட்கொள்கிறாரு. மறுபடியும் அவர் வீட்டுக்கு போகிறாரு. நெய்வேத்தியங்கன்னு எல்லாரும் கேட்குறாங்க. பிள்ளையார் சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. அடிச்சும் கேட்குறாங்க. அப்பவும் அதே பதில் தான் வரும். மறுநாள் அவரோட அப்பா பார்த்து இன்றைக்கி நீ போய் பூஜை பண்ணுங்கிறாரு. அப்போ வந்து பையனை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே போகிறாரு. அபிஷேக அலங்காரம் முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை பிள்ளையார் சாப்பிட்றத பார்த்துட்டு நீ தான் உண்மையான சிவாச்சாரியார்னு தன்னுடைய பையனை அவர் நம்பியாரோட அப்பா ஆரத்தழுவி கட்டி பிடிச்சிக்கிறாரு. இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் நடந்தது. அவர் தேவாரம் திருவாசகங்கன்னு தேடுறாரு. அவருடைய சபையில் ஆலோசிக்கும் போது ரிஷிமுனிவர் ஒருத்தர் சொல்கிறாரு, பொல்லாப்பிள்ளையார் நம்பியாண்டார் பேசிக்கிறாங்க, நாமளும் அமுது கொடுத்து கேட்டு பார்க்கலான்னு சொல்லி இங்கே வர்றாங்க. நம்பியாண்டார் வந்து கிட்ட வந்து ராஜராஜ சோழன் பூஜை முடிஞ்ச அப்புறம் சொல்கிறார். ராஜராஜ சோழன்கிட்ட நம்பியாண்டார் சொல்கிறாரு, சிதம்பரம் கோவிலில் தென்மேற்கு பகுதியில் இது மாதிரி ஓலைச்சுவடிகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அங்கே போனால் தேசியருங்க அதை தரமாட்டோம்னு சொல்கிறாங்க.
அப்புறம் அவங்களுடைய இதை எழுதுனாங்கலாம் திருஞான சம்பந்தர் அப்பர். அவங்க வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. ராஜராஜ சோழன் காலம் வந்து 10ஆம் நூற்றாண்டுலேருந்து 11ஆம் நூற்றாண்டு. அவங்களுடைய வெண்கல சிலையை உருவாக்கி இவங்க எழுதுனது உண்மை, நடராஜர் இருக்கிறது உண்மைன்னா எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மறுக்க முடியாமல் எடுத்து தர்றாங்க. அதாவது தேவாரம், திருவாசகம் இருந்த கொல்லாப்பிள்ளையார், திருமலை இருந்த நம்பியாண்டவர், 33வது பாடல் பெற்ற தலம், நாரைக்கு முக்தி தந்த சௌந்தரேஸ்வரர். வணக்கம். சங்கட சதுர்த்தி மிக முக்கியமானது இந்த கோயிலில். சங்கட சதுர்த்தியில் பூஜை காலையில் ஹோமம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கடம்படம் பண்ணி சர்வ அபிஷேகம் பண்ணி நடக்கும். அது மாதிரி கலந்துக்கணும்னா நீங்களும் வந்து கலந்துக்கலாம், செய்யலாம். வர முடியாதவங்க வந்து எங்களுடைய பேரை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிங்கன்னா பூஜை பண்ணி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். அதுக்கு இவ்வளோ வந்து கட்டணம் இருக்குது. என்னுடைய ஃபோன் நம்பர் 9789546807 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி.